பார்வதி கேரக்டருக்கு வந்து அந்த காஜல் அகர்வால் ஆகட்டும் நடிச்சிருக்காங்க. கெஸ்ட் ரோலா பிரபாஸ் பண்ணியிருக்கிறாங்க, மோகன்லால் சார் பண்ணியிருக்காங்க, சரத்குமார் சார் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம நடிகர் சம்பத்ராம் பண்ணியிருக்காரு. சம்பத்ராம்லாம் நிறைய தமிழ் படங்கள், விஜய் சார், அஜித் சார் படங்களில் நடித்த ஒரு நடிகர். மொத்தத்தில் வெறும் அப்படியே வெறும் அந்த கண்டப்பர் கதை மாதிரியே இருக்காம கொஞ்சம் கமர்ஷியலாக படத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சேர்த்துருக்காங்க. 3 மணி நேரம் படம் வந்து கொஞ்சம் ஸ்லோவா உட்காந்து நம்ம அப்படியே படம் வேற எஃபெக்ட்ல உட்காந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் அரை மணி நேரம்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். புல்லரிக்கிற காட்சிகள்லாம் இருக்குது. கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க எல்லாருமே தாராளமா பார்க்குற ஒரு படம் தான் வந்து இந்த கண்ணப்பன். இதுக்கு முன்னாடி அவங்க படம் நான் பார்த்தது இல்ல. ஓகே ஓகேங்கிற மாதிரி ஓகே தான். சிவன் டீடைலா காட்டல, கண்ணப்பர் மட்டும் தானே ஃபோக்கஸ். அதனால வந்துட்டு கண்ணப்பர் அந்த இதை மட்டும் தான் ஃபோக்கஸா காட்டியிருக்காங்க. மற்ற இது சிவன் அந்த வாயுலிங்கத்தை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. போர் அடிக்காம போகுது. செகண்ட் ஹாஃப் நல்லா போகுது. நல்லா இருக்கு, நல்லா தான் இருக்கு. ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். நான் ரொம்ப நல்லா இருந்தது படம். எல்லாருமே வந்து பாருங்க, கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். தேங்க்யூ. செம்மையா இருக்கு நான் படம், எல்லாருமே பார்க்கலாம். மோஸ்டா எல்லாமே ஃபேமிலியா வந்து பாருங்க, ஜாலியா இருக்கு. ஒரு மாதிரி டிவோஷனலா இருக்குல்ல, அது பார்க்கும்போது ஒரு மாதிரி உணர்ச்சி பொங்குற மாதிரி இருக்கு. லாஸ்ட் சீன் தான் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. நிறைய நல்லா இருக்குண்ணா. சிவனை பத்தி சொல்ல வேணுமா? அவரை பத்தி நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்குங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சாங்ஸ் செம்மையா இருக்கு. லாஸ்ட் சீன் பாக்கும்போது கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. எல்லாமே வந்து பாருங்க, கண்டிப்பா. எல்லாருமே அவங்களோட கேரக்டர், அவங்களுக்கு என்ன கேரக்டர் கொடுத்துருக்காங்களோ எல்லாமே பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்காங்க. சூப்பரா இருந்தது. அவரோடது ஃபைனல் தான் ஒரு மாதிரி ஹார்ட் டச்சிங் ஆயிடுச்சு. எல்லாருமே வந்து பார்க்கலாம், கண்டிப்பா. தேங்க்யூ. நல்லா இருக்கு. ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். கடவுள் பக்தி இருக்கவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கனெக்ட் ஆயிட்டு ஸ்மூத் அண்ட் நீட்டா போகும். ஹீரோட பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு அவர் வந்துட்டு ஆக்ஷனா தான் நடிச்சிருக்காரு. இப்போ வந்துட்டு இந்த ஜெர்னல்ல பாக்குறது புதுசாவும் இருக்கு, நல்லாவும் இருக்கு. நல்லா நடிச்சிருக்காரு. சாங்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப டீசெண்டா க்ளீன் அண்ட் குட்டா தான் இருக்கு. ஆமா, எல்லாரோட ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸும் வந்துட்டு அவங்களோட பெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. பிரபாஸ் வரும்போது தான் அது கொஞ்சம் இன்னும் ஹைப் கொடுக்குது எல்லாருக்குமே. ஸோ இந்த படம் வந்து எப்பவுமே நல்ல ஒரு இந்துத்துவத்து உள்ள அடிப்படை உள்ள படம் மாதிரி இல்லை. ஒரு நல்ல ஒரு ஜனரஞ்சக படம் மாதிரி இருக்கு. எப்படி பாகுபலி மாதிரி படங்கள் நார்மல் பேச்சு தான் இருக்கு, புராண பேச்சுக்கள்லாம் கிடையாது. இலக்கிய நடையெல்லாம் புரியல. இன்னைக்குள்ள ஜென்ரேஷனுக்கு எப்படி புரியணுமோ அந்த மாதிரி புரிய வச்சிருக்காங்க. ஆனால் பார்க்கும்போது தமிழ் படம் பார்க்குற மாதிரி தான் இது. என்ன சொல்றது, டப்பிங் படம் பார்க்குற மாதிரி தெரியல. தமிழுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்டண்ட் எல்லாமே நல்லா இருக்கு. ரொம்ப சிஜிலாம் போட்டு ரொம்ப திணிக்காம நார்மல் படத்துல எப்ப தேவையான இடத்துல மட்டும் சிஜி திணிச்சுட்டு பண்ணிருக்காங்க. ஓரளவுக்கு நல்ல ஜனரஞ்சமான படம் தான். ஒன் டைம் பார்க்கலாம், ரொம்ப போர் அடிக்கல. ஒன் டைம் பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். என்ன ஒரு கடைசி 10 நிமிஷம் மட்டும் கண்ணை மட்டும் எடுத்து வைக்கிற மாதிரி ஒரு சீன். அதுவும் கிராஃபிக்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பாதிப்பு இருக்காது. 13 வயசு மேலே இருக்கவங்க கண்டிப்பாக பார்க்கலாம். அதுக்கு மேலே இருக்கவங்க சின்ன பசங்க கூப்பிட்டு போகலாமா, 10 வயசு கீழே பார்க்கலாமான்னு அவங்க தான் கால் எடுக்கணும். அக்ஷய் அவர் நல்லா இருக்கு. அவர் போர்ஷன் நல்லா இருக்கு. ரொம்ப நம்பர் அளவுக்கு தான் இருக்கு. அதான் அப்பப்போ வந்துட்டு போவார். 10 நிமிஷம் நடுவில் வந்துட்டு போற மாதிரி நல்லா இருக்கு. அவரும் காஜல் அகர்வால் தான் பண்ணியிருக்காங்க. விஷ்ணு கொஞ்சம் நல்லா பண்ணிருக்காரு. தமிழ்ல முதல் படம் நினைக்கிறேன், நல்லா பண்ணியிருக்காரு. மோகன் பாபா அவர்களோட சன் தான் அவரு. மோகன் பாபு நல்ல கேரக்டர், நல்ல கூஸ்பம் மூமெண்ட்ஸ் தான். அவரும் நல்லா பண்ணிருக்காரு. அவரும் நல்லா 10 நிமிஷம் ஒரு 20 நிமிஷம் மேல வருவாரு. அவரு சிவனடி 3 மணி நேரம் படம். கொஞ்சம் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 10 நிமிஷம், செகண்ட் ஹாஃப்ல 10 நிமிஷம் குறைச்சிருக்கலாம். அப்படி மற்றபடி ரொம்ப லேகிங்லாம் இல்லை. நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்க முடியாது. நல்லா இருக்கு படம். ஒன் டைம் பார்க்கலாம்.